ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அத கண்டுக்காம, இதெல்லாம் ஒரு படமான்னு போட்டு அடி எட்டுன்னு அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சன் டிவி, கேடிவிலலாம் அந்த படத்த பார்த்துட்டு, இது எவ்வளோ பெரிய கல்ட் படம் தெரியுமா? அப்படின்னு ரொம்ப லேட்டா வைப் பண்ணப்பட்ட 10 மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன். சிவகார்த்திகேயன் கெரியர்லே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபிலிம்னா வேலைக்காரன் தான். படத்தோட ஸ்டோரியே வேற லெவலா இருக்கும். முக்கியமா ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர். பில் கவுண்டருக்கு பக்கத்துல குழந்தைகளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பில் போடுறதுக்கு லைன்ல நிக்கும்போது கூட வாங்க வைக்கணும்னு தான். மார்க்கெட்டிங் சீன்ஸ் எல்லாத்தையுமே டீடைலா அனலைஸ் பண்ணி டைரக்டர் எடுத்திருப்பாரு. டாக்டர் டான் விடவே ஸ்டோரி வைஸ் வேலைக்காரன் நல்லாவே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அதுக்கு ரீசன் சிவகார்த்திகேயன் அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் மோகன் ராஜா. இவங்க ரெண்டு பேர் மேல இருந்த ஹைப் தான் இந்த படத்தையே கவுத்துருச்சு. சிவகார்த்திகேயன் அவரோட கெரியர் ஸ்டார்டிங்லயே ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மான் கராத்தே மாதிரி ஜாலியான காமெடி படங்களாவே பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் படம்னாலே லவ் காமெடி தான் நிறைய இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்ட் செட்ல இருந்ததாலேயே வேலைக்காரன்ல அவர் பண்ண சீரியஸான ரோலுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் மோகன் ராஜா தனி ஒருவன் ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இந்த படத்தை எடுத்தாரு. சோ அவர் மேல இருந்த ஹைப்ல போய் படத்தை பார்த்துட்டு தனி ஒருவன் ரேஞ்சுக்கு இந்த படம் இல்லைன்னு சொல்லி இன்னொரு நெகட்டிவ் இம்போஷன் இந்த படத்துக்கு கிடைச்சது. பட் இப்போ இந்த படத்தை ஹாட் ஸ்டார்லயோ இல்ல டிவிலயோ ஓடும்போது நமக்கு அந்த சேனலே மாத்தவே தோணாது. படத்துல காட்டுற ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துக்கே டிராபேக் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாரும் லைட் அடிக்கிறதுலாம் ஒரு கிளைமேக்ஸா அப்படின்னு சொல்லி நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் கூட இந்த படத்துக்கு வந்தது. பட் எல்லா படத்துலயும் காட்டுற மாதிரி வில்லனுக்கும் ஹீரோக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டை வச்சு முடிக்காம புதுசா ஹீரோவும் வில்லனும் மைண்ட் கேம்ல ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த படத்துல சிவகார்த்திகனும் ஃபகத் ஃபாசிலும் கிளைமேக்ஸ்ல சண்டை போட்டுருந்தா கண்டிப்பா அது இந்த கதைக்கு செட் ஆயிருக்காது. ஒரு வேலைக்காரனோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு முதலாளிக்கு காட்டணுங்கிறத மட்டும்தான் மெயின் தீமா எடுத்து மோகன் ராஜா ஆக்ஷன் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு டீசென்டான படமா இதை எடுத்திருப்பாரு. அடுத்து 9th பிளேஸ்ல இருக்கிற படம், இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. 2022ல மலேசியன் தமிழ் படமா ரிலீஸ் ஆன பூச்சாண்டி. ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஆத்மா ஒண்ணு உன் கூடவே நிழல் போல சுத்திக்கிட்டு இருக்கு. இது ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் படம். ஃபர்ஸ்ட் ஹாரர் த்ரில்லரா ஸ்டார்ட் ஆகி கடைசியா ஃபேண்டசி த்ரில்லரா முடியும். இந்த படத்தோட டைரக்டர் 1001 படத்தோட மிகப்பெரிய ஃபேன் போல. அந்த படத்தோட மெயின் கதையை தான் இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமிச்சிருப்பாரு. ஆனா ஓஜா போர்ட்லாம் வச்சு ஹாரர் எலமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வேற மாதிரி த்ரில்லா எடுத்திருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, மலேசியால ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் த காயின் ஒரு ஓஜா போர்ட் மாதிரி ஆவி கிட்ட பேசுற கேம் ஒன்று விளையாடுவாங்க. ஆவியும் வரும். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்த ஆவிலாம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய அரசனால கொல்லப்பட்ட ஒரு ஆவி வரும். இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன். இந்த படத்துல வர 2-3 ஹாரர் சீன்ல நமக்கே அள்ளு விட்டுரும். லோ பட்ஜெட்ல ஃபேமஸே இல்லாத ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை வச்சு ஒரு கல்ட் படத்தை இந்த டைரக்டர் எடுத்திருப்பாரு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க. இந்த டாப் 10 அண்டர்ரேட்டட் லிஸ்ட்லயே இப்படி ஒரு படம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அண்டர்ரேட்டடான படம் தான் பூச்சாண்டி. அடுத்து 8th பிளேஸ்ல இருக்கிற படம் 2017ல ரிலீஸ் ஆன மாயவன். எனக்கு இந்த பேய் பூதம் மேலெல்லாம் நம்பிக்கை இல்ல சார். அவன் நடவடிக்கையில வித்தியாசம் இருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கூடு விட்டு கூடு பாயிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த படத்துல வில்லன் அவன் மூளைய மத்த உடம்புக்குள்ள செலுத்தி அவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணுவான். ஹீரோ வில்லனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கொன்னா கூட அடுத்து எந்த உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆகணும்னு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சு அந்த உடம்புக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுவான். ஒரு உடம்புல இருந்து செத்தா அடுத்த உடம்புக்கு டிரான்ஸ்பர்னு சாவே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற வில்லனை ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் எங்கேயுமே போரே அடிக்காது. அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஆவரேஜா தான் ஓடிச்சு. ஆனா ஓடிடில ரிலீஸ் ஆன வாட்டி பயங்கரமான பாசிட்டிவ் வியூஸ் இந்த படத்துக்கு வந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்ட் 2க்கு லீட் கொடுத்திருப்பாங்க. ஓடிடி ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 எப்போ வரும்னு ஒரு பெரிய ஹைப் இந்த படத்துக்கு கிரியேட் ஆச்சு. லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல பார்ட் 2 ஓட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டர்ல யாருமே கண்டுக்காத படம் ஓடிடில பெரிய ஹிட் ஆகி பார்ட் 2 ரேஞ்ச் அளவுக்கு போயிருக்கு. ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு இந்த படத்தை பத்தி தெரியாது. யாராவது இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு ஒர்த்தான படம். நீ இந்த உலகத்துக்கு கிடைச்ச வரம் சாபமா மாறிடாத. அடுத்து 7th பிளேஸ்ல இருக்கிற படம் சூர்யாவோட 24. சூர்யா, சேதுராமன், ஆத்ரேயா, மணி அப்படின்னு 3 டிஃபரெண்டான ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட டைரக்டர் விக்ரம் குமார் இதுக்கு முன்னாடி யாவரும் நலம்னு ஒரு தரமான படத்தை எடுத்திருப்பாரு. அந்த படத்தோட கதை எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி 24லயுமே கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படத்தை எடுத்திருப்பாரு. 2 ட்வின் பிரதர்ஸ்ல ஒரு ட்வின் பிரதர் டைம் டிராவல் வாட்சை கண்டுபிடிப்பாரு. இன்னொருத்தர் அவரை கொண்டுட்டு அந்த வாட்சை அடைய பார்ப்பாரு. கடைசியா அந்த ஒரு பிரதரோட பையன்கிட்டயே அந்த வாட்ச் வந்து சேரும். மறுபடியும் அந்த பையன்கிட்ட அந்த வாட்சை அடைய ஆத்ரேயா திரும்ப வருவாரு. இந்த லைனே இன்ட்ரெஸ்டிங்கான லைன். இந்தியன் சினிமாலே அப்ப டைம் டிராவலுங்கிறதே ரொம்ப புது கான்செப்ட். அதுலயும்
24 hours மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்டை எடுத்து தரமா டெலிவர் பண்ணிருப்பாரு டேரக்டர். 24 இனிமே கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம். முக்கியமா ஆத்ரேயோட வில்லனிசம் பாஸ்ட்லயும் சரி பிரசன்ட்ல வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கும் போது சரி அந்த கேரக்டர்ல சூர்யா மாஸ் பண்ணிருப்பாரு. இந்த படம் நம்ம ஆளுகளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2015ல தான் இன்டர்நெட்னாலேன்னு இன்னொரு டைம் டிராவல் படம் வந்து பயங்கரமான ஹிட் ஆயிருந்தது. அது நல்லா ஃபன்னா என்கேஜிங்கா இருந்ததால இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இது ஒரு காரணம். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, I'm a watch mechanic. இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். I'm a watch mechanic மேடம். இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். I'm a watch mechanic மேடம். இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம். இந்த டயலாக் தான். இந்த டயலாக தூக்கி இருந்தாலே இந்த படத்தோட ஒர்த் எங்கேயோ போயிருக்கும். ஒரே டயலாக வச்சு இந்த படத்தையே காலி பண்ணிட்டாரு டைரக்டர். இந்த படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் தெலுங்குல இந்த படம் நல்லாவே ஓடிச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிச்சு. அதனால தான் நான் இந்த படத்தை 8th பிளேஸ்லயே வச்சிருக்கேன். இல்லனா இன்னுமே மேல இருந்திருக்கும். அடுத்து 6th பிளேஸ்ல இருக்கிற படம் சியான் விக்ரமோட ராவணன். ராவணன் தமிழ் சினிமால மட்டும் இல்ல இந்தியன் சினிமாலே ஒரு கல்ட்டான படம் சொல்லலாம். ராமாயணத்துல வர்ற ராமரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தி நிறைய படங்கள் வந்திருக்கு, இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவர் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் மணிரத்னம் இந்த படத்துல வேற லெவலா காமிச்சிருப்பாரு. பட் ராவணன் ரிலீஸ் டைம்ல நமக்கு அது புரியல. இப்போ நீங்க ராவணன் போட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்க ராமாயணமே பொய்யா இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு ராவணன் சைடு இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூ பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிருப்பாரு. சியான் விக்ரம் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாமே கூஸ் பம்ஸா இருக்கும். மணிரத்னம் கெரியர்லே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மாஸ்டர் பீஸ் மூவினா ராவணன் தான். இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட ராமாயணம் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணி இப்போ நீங்க இந்த படத்தை போட்டு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கே கிளியரா புரியும். நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல இருக்கிற படம் சூப்பர் ஸ்டாரோட பாபா. 10 செகண்ட்குள்ள கத்திய நீங்க எடுத்தா சண்டை, நான் எடுத்தா சமாதானம். ரஜினி, விஜய், அஜித் மாதிரி கமர்ஷியல் ஆக்டர்ஸ் கிட்டலாம் ஏன் எப்ப பார்த்தாலும் கமர்ஷியல் படமாவே பண்றீங்க, புதுசா ஏதாவது வித்தியாசமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, அவங்களும் வித்தியாசமா ஏதாவது ஒரு படம் பண்ணா அந்த படத்தை அடிக்கட்டுன்னு அடிச்சு ஓட விடுறதே இவங்களா தான் இருப்பாங்க. அப்படி மாய மந்திரம்லாம் வச்சு ஒரு மாதிரி ஃபேண்டசியா எடுத்த பாபா படத்தை அட்டு ஃபிளாப் ஆக்கி விட்டாங்க. பாபா படத்தினால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் பெரிய லாஸ் ஆகி சூப்பர் ஸ்டார் அதுக்கு நஷ்ட ஈடு கட்டுற அளவுக்கு இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவில படம் போட்டதுக்கு அப்புறம் வந்த ரெஸ்பான்ஸே வேற. அவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. பாபா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு ரிப்பீட் வேல்யூ உள்ள படம். பாபா ஃபிளாப்க்கு அப்புறம் தான் இந்த மந்திரம், மாயாஜாலம் மாதிரி படங்கள் எல்லாம் டைரக்டர்ஸ் எடுக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த படத்தெல்லாம் தெலுங்குல நாகார்ஜுனா, சிரஞ்சீவிலாம் நடிச்சிருந்தா ஆடியன்ஸ் கொண்டாடி இருப்பாங்க. ஆனா நம்பாளுங்க பெரிய ஹீரோஸை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே தவிர அதை பண்ணா அதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிற படம் ஆளவன் தான். ஆதி மிருகம் ஆதி கலந்து செய்த கலவைனா. ஆளவந்தான் ரிலீஸ் ஆனப்போ இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தெல்லாம் பேன் பண்ணணும், படத்துல நிறைய ஆபாசமா நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நிறைய தியேட்டர்ஸே வாங்க விடாம பண்ணி படத்தை டிசாஸ்டர் ஆக்கிட்டாங்க. பட் தியேட்டர்ல ஃபிளாப் ஆகி 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. கமல் பொண்ணுங்களை கொடூரமா கொலை பண்ற ஒரு வில்லன் அப்படின்னு இந்த படத்தை நார்மலா நடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் இந்த படத்துல கமல் ஒரு சைக்கோ, அவர் சீரியல் கில்லர் பாதி பேத்துக்கு புரிஞ்சுது. இன்னுமே நிறைய பேத்துக்கு இது சீரியல் கில்லர் படம்னே தெரியாது. இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இப்ப நிறைய சீரியல் கில்லர் படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க லிரிக்ஸ் வீடியோலாம் பாத்தீங்கன்னா அனிமேஷன் கிராஃப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கமல் அப்பவே ஆளவந்தான்ல பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்குனே நேஷனல் அவார்ட்லாம் இந்த படம் வாங்குச்சு. சொல்லப்போனா அந்த நேஷனல் அவார்டுக்கு அப்புறமா தான் இந்த படத்துக்கான ரெகக்னேஷனே கிடைச்சதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் நெஞ்சம் மறப்பதில்லை. செல்வராகவன் பிலிமோகிராஃபிலே மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிலிம் நெஞ்சம் மறப்பதில்லை. செல்வராகவன் படம்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு புரியாது. அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் நமக்கு புரிஞ்சு அதுக்கு கல்ட் ஸ்டேட்டஸ் கொடுப்போம். அப்படி செல்வாவோட எல்லா படங்களுக்குமே லேட்டாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஆனா நெஞ்சம் மறப்பதில்லை படத்துக்கு இப்ப வரைக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கான காரணமும் செல்வராகவன் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்டையே மறைச்சு ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி வச்சிருப்பாரு. இந்த படத்தை டீகோட் பண்ணி பார்த்தா தான் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கானே நமக்கு தெரியும். நெஞ்சம் மறப்பதில்லை ஹீரோ எஸ்.ஜே. சூர்யா ஒரு மனுஷனே இல்ல, அவர் ஒரு சாத்தான்கிற விஷயமே படம் பார்த்த நிறைய பேத்துக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. எஸ்.ஜே. சூர்யா சாத்தான், ஒரு டெவில்னு எந்த சீன்லயுமே படத்துல டைரக்டா காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஹிடன் டீடைலா தான் செல்வா காமிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 15 ஹிண்ட்ஸ் கிட்ட இந்த படத்துல இருக்கு. எத்தனை பேர் அந்த ஹிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. யாருக்காவது இந்த படத்தை டீகோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லியோ டீகோடிங்க்கு அப்புறம் நம்ம சேனல்ல வேற எந்த டீகோடிங் வீடியோமே போடல. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தா இந்த படத்தையே அடுத்த வீடியோல டீகோட் பண்ணிடுவோம்.
ஒரு சாத்தான் பூமிக்கு வந்து மனுஷன் உருவத்துல மாறி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று செட்டில் ஆயிருக்கும். இது ஒரு தமிழ் படத்தோட கதை அப்படின்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு கதையை செல்வராகவன் எடுத்திருப்பாரு. இப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் படத்தை நம்ம புரிஞ்சுக்காம ஃபிளாப் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் கோச்சடையான். கோச்சடையான் மக்கள் மனதில் மன்னனாக வாழ்ந்த இந்த நேயம் கொண்ட மாவீரன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மோஷன் கேப்சர் பிலிமா ரிலீஸ் ஆன படம் கோச்சடையான். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸே இந்த படத்தோட ஸ்டோரி தான். தமிழ்ல இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் ஒரு வேற லெவல் ஹிஸ்டாரிக் கதையை வச்சு சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஆனா அனிமேஷன் நல்லா இல்ல. தலைவர் பார்க்க பொம்மை மாதிரி இருக்காருன்னு சொல்லி இந்த தங்கத்தை நம்ம தகரமாக்கிட்டோம். தங்க உண்டியல தகர டப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் ஸ்டோரிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படத்துல இருக்கும். இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகியும் ஆடி புருஷ் மாதிரி படங்களோட கிராபிக்ஸ் இவ்வளோ ஒஸ்டா வரும்போது தான் கோச்சடையான் அப்பவே அவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிற ஃபீல் நமக்கு கொடுக்குது. அந்த படத்தோட அருமையே அப்பதான் தெரியுது. இனி ஃபியூச்சர்ல ஃபுல் ஃபிளெஜ்டு அனிமேஷன் மோஷன் கேப்சர் ஃபிலிம் வந்தாலே கோச்சடையான் எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். இந்த படத்தை இப்போ கொண்டாடுற மாதிரி படம் ரிலீஸ் டைம்ல கொண்டாடி இருந்தா தமிழ் சினிமால இன்னும் நிறைய அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வந்திருக்க சான்ஸ் இருக்கு. இந்த டாப் 10 அண்டர்ரேட்டட் லிஸ்ட்லயே இந்த படம் தான் நம்பர் 1ல இருக்கும்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த படத்துக்கு ஈக்குவலா இன்னொரு படம் வருமான்னு தெரியல. அப்படி கோலிவுட்டோட ஜெம்மா இருக்க 1001. இது வரைக்கும் நான் தமிழ் படமே பார்த்ததுல ஏதாவது ஒரு தமிழ் படத்தை சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி உங்க வேற லாங்குவேஜ் ஃப்ரெண்ட் யாராவது கேட்டா நீங்க கண்ணை மூடிட்டு 1001 சஜஸ்ட் பண்ணலாம். சோழர்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க, அவங்கள தேடி கொல்லணும்னு பாண்டியர் வம்சத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் போகுது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு எடுபடியை கூட்டிட்டு போறாங்க. அந்த எடுபடி தான் சோழர்களை காப்பாற்ற வந்த தூதுவன். இந்த கதையெல்லாம் செல்வாவை தவிர வேற யாராலையும் யோசிக்க முடியாது. இப்படி ஒரு கல்ட்டு படத்தை எடுத்த செல்வராகவனுக்கு 1001 ஏகப்பட்ட கடன் வந்து தான் மிச்சம். அந்த கடனுக்கு இப்போ வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கேன்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. 10 வருஷம் கழிச்சு 10 years of 1001 படத்தை ரீரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப படம் பார்த்த முக்காவாசி ஆடியன்ஸ் இந்த படத்தை புரிஞ்சுக்காம ஃபிளாப் பண்ணிட்டோம்னு செல்வராகவன் கிட்ட சாரி கேட்டிருந்தாங்க. செல்வராகவன் சாருக்கு பெரிய சாரி, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், நீங்க எந்த தப்பும் பண்ணல. 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கிரௌட் வந்துருச்சுன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாரு. 10 years மட்டும் இல்ல 20 years 30 years of 1001 எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படத்தை நம்ம ஃபிளாப் பண்ணதுக்கு ஈடுகட்டவே முடியாது. இப்போ வரைக்கும் 1001க்கு பெஸ்ட் பிலிம்ங்கிற கேட்டகரியில ஒரு அவார்டு கூட வந்ததில்ல. இந்த படத்தோட ஸ்டோரிக்கு அடுத்த ஹைலைட் ஜிவி பிரகாஷோட மியூசிக். அவருக்குமே ஒரு அவார்டு கூட இந்த படத்துக்கு கிடைக்கல. 1001க்கு வந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயுமே வந்து ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. I felt very bad. 2 வருஷமா இந்த படத்தை நம்பி ஒர்க் பண்ண இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேத்துக்குமே இந்த படத்தோட ரிசல்ட் ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் தான். பட் இந்த படமே தெலுங்குல பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்து மூலியமா தான் கார்த்திக் தெலுங்குல பயங்கரமான ஃபேன் பேஸே கிரியேட் ஆச்சு. அதனாலதான் கார்த்திக் ஒரு தெலுங்கு ஃபங்க்ஷன்ல கூட தமிழ் ஃபேன்ஸ் விட எனக்கு தெலுங்கு ஃபேன்ஸ் தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாரு. ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా తెలుగు ఆడియన్స్ ఎక్కువ ఇష్టమా? డెఫినెట్గా తెలుగు ఆడియన్స్ అండి. அந்த வயசுக்கு எனக்கு இருந்த மனநிலைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினது. ஆனா அதுக்காக நம்ம பசங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த படங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் அண்டர் ரேட்டட்னாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா கிடா, கடைசி விவசாயி, ஒரு கிடாயின் கருணை மனு மாதிரி படங்களுக்கெல்லாம் இன்னுமே ரெகக்னேஷன் கிடைக்கல. ஸோ இந்த டாப் 10 அண்டர் ரேட்டட் படங்கள்ல எப்படியும் 1001 உங்க நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டா இருக்கும். அதை தவிர மீதி உள்ள 9 படங்கள்ல உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற படங்கள் அண்டர் ரேட்டட்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த படத்தோட பேரை கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.